முதலாக அரசியலில் இறங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ விமான நிலையம் வரப்போறது, அது ஒன்றிய அரசின் கீழ வரப்போகுது. அதுல மாநில அரசுக்கு என்ன லாபம் இருக்க முடியும்னு கேள்வி இல்ல எழுப்புறாங்க. மாநில அரசுக்கு லாபத்துக்காக இது கிடையாது. அதாவது நீங்க ஒன்றிய அரசினுடைய கொள்கை என்ன? ஒன்றிய அரசினுடைய கொள்கை நீங்க எந்த விமான நிலையத்த எடுத்தாலும், அத இப்ப தனியாருக்கு தாரை வார்ப்பது தான் ஒன்றிய அரசினுடைய கொள்கை. அப்போ ஏற்கனவே திமுக அரசு பிடிஆர் இருக்கும்போதே ஒரு ஒரு கருத்த முன்வைத்தார். எந்த ப்ராஜெக்ட்டா இருந்தாலும் நாங்க நிலத்த அக்வயர் பண்ணி, நிலத்த விவசாயிட்டருந்து வாங்கி, கவர்மெண்ட்டுக்கு நாங்க குடுக்கும் பொழுது, அந்த இடம் கடைசியில பிரைவேட்டுக்கு போச்சு அப்டின்னா, அந்த இடத்த நீங்க மார்க்கெட் ரேட்ல குடுக்கணும். நாங்க அத ஏன்னா அ குறைந்த விலைக்கு வாங்கி, கைட்லைன் வேல்யூக்கு வாங்கி, நீங்க தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு எதற்கு நாங்க குடுக்கணும்னு பிடிஆர் கேள்வி கேட்டார். இப்ப அந்த கேள்விக்கான அர்த்தம் என்ன? சொல்லுங்க. இப்ப நீங்க ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட்லயே ஒரு தீர்ப்பு ஒரு வழக்கு தான் மா எ விவசாய நிலங்களை அக்வயர் பண்ணும்பொழுது, 4 மடங்கு மார்க்கெட் ரேட்ட விட 4 டைம்ஸ் நீங்க குடுக்கணும்னு சொல்லி உத்தரவு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவு இருக்கு. இதுவரைக்கும் அரசு வளர்ச்சி திட்டங்களுக்கு நிலத்தை கையகப்படுத்தும் பொழுது, இந்த 4 மடங்கு குடுத்ததாக சரித்திரம் இருக்கான்னு தெரியல. அப்ப பிரச்சனை என்ன அப்டின்னா, நீங்க கைட்லைன் வேல்யூன்னு இருக்கு, மார்க்கெட் வேல்யூன்னு இருக்கு. 4 டைம்ஸ் நீங்க மார்க்கெட் வேல்யூ குடுக்கணும். நீங்க குடுத்தீங்க அப்டின்னா, அந்த இடத்த இதுவரைக்கும் அத குடுத்துருந்தீங்க அப்டின்னா, அந்த அந்த வரலாறு இருக்கு. இத குடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அதுக்குரிய இதுவரைக்கும் அத செஞ்சிருக்காங்களா அப்டின்றதுக்கு நம்மளுக்கு ரெக்கார்ட் இல்ல. அப்ப மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? இன்னைக்கு தனியாருக்கு தாரை வார்க்க போறீங்க. நீங்க மக்கள பார்ட்னர் ஆக்குங்க. மக்கள பார்ட்னர் ஆக்குங்க. அதாவது விவசாயிகளை பங்குதாரராக்குங்க அதுல. இந்த விமான நிலையம் யாருக்கு போகுது? தனியாருக்கு போகுது. விமான நிலையத்தின் மூலமா ஒரு தனியார் தான அந்த விமான நிலையத்த கட்டி, இப்ப நீங்க எடுத்துக்கங்க அதானி, அம்பானி இவர்களெல்லாம் விமான நிலையத்த உருவாக்கி, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால மேனேஜ்மென்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பண்றாங்க. பட் ஒட்டுமொத்த விமான நிலையத்த உருவாக்குறது யாரு? யாருக்கு குடுக்குறாங்க? அப்ப அவங்க தனியாருக்கு போகும் பொழுது, அதிலிருந்து வரக்கூடிய வருமானம், அதிலிருந்து வரக்கூடிய லாபம், இது எல்லாம் யாருக்கு போகுது?